அப்ப எனக்கு வர வேண்டிய பிரச்சனையே, கண் சார்ந்த பிரச்சனை 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா, குழந்தைகள யோசிச்சு பண்ணி பாருங்க. ஏன்னா நான் 2020க்கு அப்புறம் தான் அதிகமா வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத யூஸ் பண்றேன். ஆனா இன்னைக்கு வயித்துல இருக்க குழந்தை வெளிய வந்த உடனே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத அதிகமா யூஸ் பண்ணுது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 வயசு வரைக்கும் மொபைல் ஃபோனுடைய ஸ்கிரீன் வந்து பார்க்கவே கூடாது குழந்தைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2 வயசுக்கு மேல 4 வயசு வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு பார்க்கலாம். அந்த 1 மணி நேரமும் காலையில 20 நிமிஷம், மத்தியானம் 20 நிமிஷம், ஈவினிங் 20 நிமிஷமா தான் இருக்கணும். அதற்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதையும் தாண்டி எந்த அளவுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோன் வாட்ச் டைமையும், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் டைமையும் நீங்க கம்மியா யூஸ் பண்றீங்க. அது மிக மிக முக்கியம். ஆனா இன்னைக்கு நமக்கு வேல. இப்ப ஷாபுத்திரியில நான் ஃபோன்லயும், சிஸ்டம்லயும், டேப்லயும் தான் கன்டென்ட் எடுத்து ஆகணும். அது என்னுடைய வேல. எடிட்டிங் பண்ணும்போது ஒரு ரஃப் எடிட் அப்படின்றது நான் வந்து சிஸ்டம்ல தான் பண்ணி குடுத்து ஆகணும் என்னுடைய எடிட்டருக்கு. அது என்னுடைய வேல. அப்ப அத தடுக்க முடியாது. அப்ப அந்த ஒரு பிரேக் ஒரு 14 டேஸாவது பிரேக் எடுத்து உங்க கண்ண பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில வொர்க் பண்றீங்க, சிஸ்டம்லயே வொர்க் பண்றீங்கனாலும் சரி, நீங்க 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஐ செக்கப் போய் தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் பண்ண தப்ப பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு அந்த பவர் வந்ததே வந்து ஃபோன் அதிகமா பார்த்து, அதுக்கப்புறம் தலைவலி எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த டெஸ்ட்டுக்கே போனேன். அந்த தவற நீங்க பண்ணாதீங்க.